சோத்திரம் சோத்திரம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வல்லவரே, நல்லவரே, கிருபையுள்ளவரே, அப்பாமை சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவரை கூடி வந்துட்டு ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க அப்பா தகுதியாக கொண்டு வந்திருக்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா சோத்திரம் சோத்திர ஆண்டவரே. அப்பா ஐயா கூட ஆண்டவரே, அப்பா சோத்திர ஆண்டவரே. அப்பா நல்ல ஜீவ வார்த்தைகளை கொடுத்து பேசக்கூடிய நல்ல நாணத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா லட்சங்களும் ஆயிரங்களும் பயன்படுத்தி ஆண்டவரை உயர்த்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஒரு வார்த்தைகளை நாங்கள் உட்கொண்டு அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருக்கும் நல்ல ஒரு நாட்டை கொடுங்க ஆண்டவரே. அவர் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே அப்பா ஜீவ வார்த்தைகளை அப்பா நாங்கள் அப்பா அப்படியே நடந்து அதன்படி நடக்கிறவரா எங்களை அப்பா தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க பேசுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க அப்படியே பேச போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆசிரியர் லட்சங்களுக்கு ஆயிரங்களுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரே. உன் சித்தனைவே நடத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் திருக்கரத்தில் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இருக்கிறீங்களா? எல்லாம் நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புரியல இல்லையா? எடுத்துக்க மாட்டேன்னா கண்ணு ஒரு மாதிரி மங்கள கண்ணாடி விட்டு வந்துட்டுக்கிறேன். பாடல் பாடு நல்ல கரங்களை தட்டி. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை என்னை பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து அதை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை என்னை பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடை விடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடை விடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ?
நினைக்காதீங்க. நல்ல கரங்களை தட்டி உணர்ந்து பாடுவோம். தனிமையில நான் அழுத போதெல்லாம் தாயை போல தேற்றுகிற தேவன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை என்னை பாடுவேன். தேவைகளால் நான் திகழ்ந்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை என்னை பாடுவேன். தேவைகளால் நான் திகட்ட போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகள் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகள் எல்லாம் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழால் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழால் ஈடாகுமோ. சிறுமையும் எளிமையுமான எண்ணையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவேன். அலங்கோலமா இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன் என்று சொல்லி சிறுமையும் எளிமையும் ஆன என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் ஆன என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். பொழுதில் இருந்து எடுத்தீரையா, எந்த தலையை நீர் உயர்த்தினீரையா. பொழுதில் இருந்து எடுத்தீரையா, எந்த தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழால் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழால் ஈடாகுமோ. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. சொல்லுங்க, இஸ்ரவேலை காக்கிற தேவன்
சரியா வரலையே. இஸ்ரவேலை காக்கிற தேவன் சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. சொல்லுங்க சொல்லுங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. எந்த வாதையும் உன்னை அணுகாது. கர்த்தர் இந்த நாளில கர்த்தர் எந்த வாதையும் அணுகாதபடி ஒரு வார்த்தையிலிருந்து வல்லமை அனுப்பி கர்த்தர் நம்மளை குணமாக்கும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னைக்கு செய்திக்கான தலைப்பு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வரோம். என்ன தலைப்பு? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு எது சித்தமோ அது அவர் கையினால நமக்கு வாய்க்கும். பக்கத்துல கைப்பற்றி சொல்லுங்க, கர்த்தருக்கு எது சித்தமோ அது அவர் கையினால உனக்கு வாய்க்கும். அல்லேலூயா அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும், அடியனை மறைத்துக் கொள்ளும். மாம்சத்திலிருந்து ஆண்டவரே எந்த தீய வார்த்தைகளும் வெளிப்படாதபடி ஆவியானவர் நான் மாம்சத்தில் இருந்தாலும் ஆவியோடு ஆண்டவரே நான் பேசுவோம். ஆவியோடு ஆண்டவரே இந்த நாள் நம்முடைய வார்த்தையை கொண்டு வரவும் கர்த்தரை என்னை ஆளுக செய்து நீர் ஆட்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 62வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 62 டிஸ்பிளேல வரும் பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க பைபிளை திறந்து வச்சுக்கோங்க. 62வது சங்கீதம். இன்னைக்கு 62வது சங்கீதத்திலிருந்து இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 5வது வசனத்தை வாசித்துருவோம். முதல்ல, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். எல்லாம் பக்கத்துல அப்படியே எல்லாரும் கையை பிடிச்சுக்கோங்க, பார்த்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் நம்புறது அவரால வரும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும்போது நெருக்கடிகள் பலவிதமான தாக்குதல். ஒரு பக்கம் மாமனார் துரத்துகிறார், இன்னொரு பக்கம் தம் புள்ள அப்சலோம் துரத்துகிறார், இன்னொரு பக்கம் 7 விதமான ஜாதிகள் துரத்துகிறது, இன்னொரு பக்கம் இவன் மேல பொறாமை கொண்டவர்கள் துரத்துறாங்க. எங்க பார்த்தாலும் எதிரிகளுடைய தாக்கம். அல்லேலூயா. ஆனா பல நேரங்கள்ல இப்ப தாவீது ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த நேரத்துல ஆண்டவர் கூப்பிட்டு அழைத்து அபிஷேகம் பண்ணி ராஜாவாக ஏற்படுத்தி ஆண்டவர் ராஜ்யத்தெல்லாம் தன் கையில கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யுத்த களத்துக்கு அனுப்புறார். இருக்கிறீங்களா இல்லையா? அபிஷேகம் பண்ணிட்டார் ராஜாவாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார். இப்ப தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு இப்ப நான் சொன்ன நீட்டா வந்து சிங்காசனத்துக்கு வந்துடல. எங்க போறார் சொன்னா யுத்த களத்துக்கு போகிறார். இருக்கிறீங்களா? யுத்த களத்துக்கு போகிறார். இப்ப அந்த யுத்த களத்துக்கு போகும்போது இதனுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் என்னவா இருந்திருக்கும், நம்முடைய மனநிலைகள் என்னவா இருந்திருக்கும் அப்படின்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, தாவீது மேல இருந்த அபிஷேகம் அந்த யுத்த களத்துல போய் நிற்கும் போது அங்க இருக்கிற பெரியவனை பார்க்கல, இவனை விட பெரியவரா இருக்கிற தேவாதி தேவனை பார்த்து விட்டார். ஏன்னா அபிஷேகம் யாரை பார்க்க வைக்கனா, அபிஷேகம் பண்ணினவரை பார்க்க வைக்கும். அல்லேலூயா. எந்த குறைவையும் நம்மளை பார்க்க வைக்காது. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், நான் நம்புகிறது அவரால் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு எனக்கும் நம்ம நம்புறது எதுவோ அது கர்த்தர் அவர் கையிலிருந்து நமக்கு தரப்போகிறார். இருக்கிறீங்களா? இந்த சங்கீதத்தை முழுமையா நம்ம வாசிக்க போறோம். எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு வசனமா வாசிக்க போறோம். வாசிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், இந்த சங்கீதத்துல 5வது வசனத்தை மட்டும் எடுத்து அதை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் பாருங்க, முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எதுதோன் என்ன இடத்துல ராகத்தாலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் இது. அல்லேலூயா. எதுதோன் அப்படின்னு சொன்னா அது ஒரு ராகம். அந்த ராகத்துல பாடுறாரு. எப்படின்னு சொன்னா ஒரு அபாய குரல்ல
அல்லேலூயா. ஒரு அபாய குரல்ல, ஒரு ரொம்ப நெருக்கங்கள் நிறைந்திருக்கிற நேரத்துல அந்த ராகத்துல பாடுறது தான் அந்த எதோதோன் அப்படின்னு சொல்லப்படுகிற. அது என்ன சொன்னா, துக்கத்துல நிறைந்து பாடுகிற பாடல். அந்த துக்கத்திலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. எங்கம்மா எஃப்சி இருக்கிறா? ஸ்தோத்திரம். தந்துண்டு ஒளிஞ்சின்னு இருப்பியா, ஆளை காணுமே அப்படின்னு பார்த்தா பரவாயில்ல ஒளிஞ்சின்னு தோத்துரும். அல்லேலூயா. இந்த டேப் வச்சுட்டதுனால முன்னாடி இருக்கிறவங்க தெரில. ஏன்னா இதுக்கும் ஒரு நல்லது தான் டேப் இங்கே இருக்கிறதுக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முன்னாடி இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் சொன்னால், ஆக்டிவாக இருக்கணும். எப்பவுமே உற்சாகமாக நல்லா அல்லேலூயா ஸ்தோத்திரம், சொல்கிற கேள்விக்கு பதில், இதெல்லாம் முன்னாடி இருக்கிறவங்க சொல்லணும். அப்படி சொல்கிறதுக்கு வாய் திறக்கப்படலாம், நீங்கள் பின்னாடி போய் உட்காந்திங்கன்னா கேள்விகள் 4 கேள்வி முன்னாடி உட்கார வச்சு ட்ரெயின் பண்ணிடுவேன். அல்லேலூயா. கண்ணாமணி அம்மாவுக்கு ஒரு வெள்ளைப்படவை கொடுத்துட்டு அவங்க முன்னாடி வந்து உட்காந்துருவாங்க. ஸ்தோத்திரம். அவங்க நல்லா என்ன பண்ணுவாங்க, வாயை திறந்து சொல்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. தோத்துரும். அப்படி சொல்லணுன்னா கூட சொல்ல வச்சிடலாம். ஒரு ஸ்பீக்கர் 2 சப்பு 2 டாப் இருக்குது உள்ள, தூக்கி வந்து வாயில் வச்சிட்டோம்னா லைன் கொடுத்துட்டு அது நல்லா என்ன பண்ண சத்தமாக சொல்லுவோம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்பு. ஆனால் அதை சொல்லும் போது தான் எனக்கு வருது வம்பு. அல்லேலூயா. எப்பெல்லாம் வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்புன்றமோ இதெல்லாம் என்ன பண்ணுது, வம்பா உட்காந்துக்குது. தோத்துரும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்படியே பம்பர மாதிரி சொல்லணுமா, துள்ற ஓடுற பாம்பை எட்டி மிதிக்கணுமா. அல்லேலூயா. நிலாவை கையில பிடிக்கணுமா, மணல் எடுத்து கயிறா திரிக்கணுமா. எதுல, எந்த வயசுல? அல்லேலூயா. வாலிப வயசுல. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? நம்ம ஏந்துக்கிறதே 9:30 மணி ஆகுது. தோத்துறோம். காலையில் வாலிப பசங்க ஏந்துக்கிறதுக்கு காலையில் 6 மணிக்கு ஆராதனைன்னா 7:30 மணி 7 மணி. 5 மணிக்கு ஆராதனைன்னா 6 மணி 6:30 மணி. அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் திருடன் திருடிங்க. நம்ம நேரத்தை திருடுறவங்க நம்மளை போல யாரும் இருக்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் திருடிங்க தான், எங்களுக்கு தெரியும். நான் வந்து நீங்க தான் நான் தான் சொல்ல வரல. நமக்குள்ள ஒரு எச்சரிப்பின் சத்தம் வரும்போது நம்ம அதில் சரியாயிடணும். இல்லைடா என்ன பண்ண முடியும்? இல்லையா? இருக்கிறீங்களா? காலையிலலாம் இந்த அலாரத்தை வந்து 3:30 மணிக்கு ஒரு வாட்டி டைம் வச்சிருக்கிறேன், 4 மணிக்கு ஒரு வாட்டி டைம் வச்சிருக்கிறேன் என் செல்லில். நேற்றுக்கு காலையில் அதிகாலை ஜபம் நான் 3 மணிக்கு அலாரம் அடிச்சுக்குது, ஆஃப் பண்ணிட்டு திரும்ப பத்துக்கினேன். திரும்ப 3:30 அடிக்குது, திரும்ப ஆஃப் பண்ணிட்டு பத்துக்கிறேன். திரும்ப 3:45 அடிக்குது, ஆஃப் பண்ணிட்டு பத்துக்கிறேன். இது யாரா இது சும்மா நமக்கு ஃபோன் போட்டுக்கிறாங்கன்னு எனக்கு இந்த காலையில் ஜபன்றது என்ன பண்ணல, சிந்தனை வரவே இல்லை. அல்லேலூயா. வழக்கமாக எப்போ தூக்கம் வந்து 4 மணிக்கு தெளிஞ்சிருச்சு. தெரிஞ்சிட்டு உடனே அப்படியே பத்துக்கினேன். திரும்ப என்ன பண்ண, அலாரம் அடிக்குது, திரும்ப அலாரத்தை எடுத்து என்ன பண்ண ஆஃப் பண்ணிட்டு கம்முன்னு அப்படியே கண்ண பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. தூங்கிட்டேன். சரி, எங்கள் வீட்டு அம்மா என்ன பண்ணாங்க, சரி இன்னைக்கு ப்ரேயர் இல்லை பொழுது வாத்தியார் தூங்குறாரு, ஏன்னா இவர் எப்போ ஏந்துக்குவார், இன்னைக்கு அவர் தூங்குறாருன்னா ப்ரேயர் இல்லை பொழுது அப்படின்னு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க. சரி ப்ரேயர் இல்லை தூங்கட்டும் அப்படின்னு விட்டுக்கிறாங்க. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? 4:50க்கு அக்கா ஃபோன் பண்ணி ப்ரேயர் இல்லையா அப்படின்றாங்க. பார்க்குறேன் 4:50. இதுக்கு மேலே நான் கிளம்பி குளிச்சுட்டு எழுந்து வரணுன்னா தோத்திர இயேசுநாதர் தான். அதனால் என்ன பண்ண, உடனே ஒரு வாய்ஸ் மெசேஜ், எல்லாம் காலையில் வீடுகள்லேயே ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படியே வீட்டில் உட்காந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபையான நாட்களை ஆண்டவருடைய வசனத்தோடு வைத்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம சீர்படுத்தும் போது, ஸ்திரப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்க தாவீது எதோதோன் என்ற இடத்துல ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கிறதான இந்த சங்கீதத்தினுடைய முதல் வசனம் இப்படி சொல்லுது, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். எல்லாம் சொல்லுங்க வாயை திறந்து. இப்படி படிங்கப்பா. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். 2வது வசனம் பாருங்க, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எல்லாம் வாசிங்க, நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்,
நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். தேவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். சேலா, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்தில் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். சேலா. கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டார். அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பது, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இப்ப இங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். தாவீது தன் இருதயத்திலிருந்து ஆத்மாவை தனிமைப்படுத்திட்டு சரீரத்தை தனியா கொண்டு வந்துட்டு, இப்போ தாவீது என்ன பண்றாருன்னா சரீரத்தோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. சரீரத்தோடு ஆத்மாவோடு கூட பேசுகிறார். ஆத்மாவை தனிமைப்படுத்திட்டாரு. இப்ப சரீரம் தனிமையா நிக்குது. சரீரம் ஆத்மாவை பார்த்து சொல்லுது, ஆத்மாவே நீ அமர்ந்துரு. ஹல்லேலூயா. யாரை நோக்கி? தேவனை நோக்கியே அமர்ந்துரு. ஏன்னு சொன்னா, நீ நம்புறது அவரால் வரும். ஹல்லேலூயா. ஏன்னா உதவாங்க போறது என்னமோ சரீரம் தான். இருக்கிறீங்களா இல்லையா? உதவாங்க போறது என்னமோ சரீரம் தான். ஆனா சரீரத்துல இருந்து ஆத்மாவை பிரிச்சுட்டு சரீரம் ஆத்மாவை பார்த்து சொல்லுது, ஆத்மாவே தேவனையே நோக்கி நீ அமர்ந்துரு. ஹல்லேலூயா. நீ எதை நம்புறியோ அது உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது என்ன சூழ்நிலை தாவீது சொல்றாருன்னா கவனிக்கணும். நல்லா இந்த விஷயத்தை உள்வாங்கிங்க. தாவீதை இஸ்ரவேலின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது தாவீதுக்கு வயசு 17. இருக்கிறீங்களா? எத்தனை வயசு? 17 வயசு. எங்க இருக்கிறாரு அவரு? ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி சாமுவேல் எங்க வந்திருக்கிறாருன்னா ஈசாய் வீட்டுக்கு வந்துட்டாரு. எந்த ஒரு நல்ல விசேஷத்துக்கும் தாவீதை வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க. இருக்கிறீங்களா? தாவீது எந்த நல்ல விஷயம் வீட்டில் நடந்தாலும், எந்த ஒரு சம்பவம் வீட்டில் நல்ல காரியங்கள் நடந்தாலும் தாவீதை கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா தாவீது ஆடெல்லாம் விட்டு வந்துருவான், அப்படின்னால அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தகப்பனார் ஈசாய், அவங்களுடைய தாய், கூட பிறந்த சகோதரர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே 10 பேர் இருக்கிறாங்க. சாரி, அல்லேலூயா. தாவீதோடு கூட பிறந்தவங்க மொத்தம் 8 பேர். தாவீது தான் 8வது ஆளு. அல்லேலூயா. 7 பேர் வீட்டில் இருக்கிறாங்க. 3 பேர் யுத்த காலத்துக்கு எப்பவுமே சவுல் கூட போயிடுவாங்க. இருக்கிறீங்களா இல்லையா? 4 பேர் எப்போ வீட்டில் தண்டமா சுத்தின்னு இருப்பான் துணுமுட்டு. எந்த வீட்டுல விசேஷம் நடந்தாலும் தாவீது அங்க கூட மாட்டாங்க. அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேலின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படிக்கு சாமுவேலுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டு தைல குப்பியோடு கூட எங்க வந்திருக்கிறாருன்னா ஈசாய் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த எருசலேம் நகரத்துல சாமுவேல் வருகத்தை பார்த்த உடனே இஸ்ரவேல்ல இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாம், எருசலேம் ஜனங்கள் எல்லாம் ஓடுறாங்க. சாமுவேலை பார்த்து, ஆண்டவனே என்ன செய்தி? துர்ச்செய்தியா நற்செய்தியா? அல்லேலூயா. எல்லாரும் கேட்குறாங்க. அங்க சாமுவேல் கிராமத்துக்குள்ள வராரு, எருசலேம் நகரத்துல வராரு. வந்த உடனே எல்லாரும் ஓடுறாங்க. என்ன சாமுவேல் வந்திருக்காரு, தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, என்ன விஷயமோ தெரியல, நற்காரியமோ துர்க்காரியமோ தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாம் வேகமா ஓடுறாங்க. ஓடும்போது பார்த்தா சாமுவேல் இடத்துல கேட்குறாங்க, வந்திருக்கிற செய்தி நல்ல செய்தியா கெட்ட செய்தியா அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல செய்தி தான்,
நான் பலி விருந்துக்கு ஆயத்தம் பண்ண போறேன், அதனால அங்க ஈசாயின் ஃபேமிலியை வாங்க வர சொல்லு. யார் ஃபேமிலிய? ஈசாயின் ஃபேமிலி. அப்படியே சொன்ன உடனே இப்போ செய்தி எல்லாம் ஈசாய் வீட்டுக்கு போகுது. சாமுவேல் உங்களை தான் பார்க்க வந்திருக்கிறாராம், அதனால உங்களை எல்லாருக்கும் விருந்து கூப்பிடுறாரு. ஏன் அப்படின்னா பலி விருந்து, கர்த்தருக்கு பலி செலுத்த போறார். ஏன்னா ஏற்கனவே சவுல் ராஜாவா இருக்கிறான். இப்ப ராஜாவாக இருக்கிற சவுலை தள்ளிட்டு அவன் ஸ்தானத்துல ஒரு ராஜாவை எழுப்ப போறாங்க அப்படின்னு செய்தி தெரிஞ்சிட்டாவே ஒருவேளை சாமுவேலை கொண்டு போட்டுருவானு சொல்லி சாமுவேல் பயந்து தேவனிடத்துல இப்படி உத்தரவு வாங்கிட்டு வரான். ஆண்டவர் அந்த ஆலோசனை சொல்லி அனுப்புறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒருவேளை சவுலை தள்ளிட்டு அவன் ஸ்தானத்துல வேற யாரையாவது ஒருத்தர் ராஜாவாக்க போறேன்னு தெரிஞ்சா என்ன கொண்டு போட்டுருவானே அப்படின்னு சொல்லி சாமுவேல் கேட்கிறாரு. சாமுவேல் கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ண, கர்த்தருக்கு பலி செலுத்த போறேன், பலி விருந்துக்கு ஈசாய் குடும்பத்தை அழை, நீ அங்க நீ அழை, நான் செய்ய வேண்டியதை நான் அங்க உனக்கு சொல்றேன். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நான் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், ஆண்டவர் எந்த காரியத்தை நம்மளை செய்ய சொன்னாலும் ஆமாண்டவரே நான் அப்படியே செய்யறேன்னு நம்ம அங்க போயிடணும். ஆண்டவர் அந்த காரியத்தை அவரே செஞ்சிருவாரு, செஞ்சுட்டு அதுக்கான நன்மை நமக்கு கொடுத்துருவாரு. இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வர வேண்டியதுதான் நம்ம வேலை. நம்ம அவர் சொன்னார்னா உடனே ஓபே பண்ண வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. அல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, ஆபிரகாமே நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. அவன் அங்கிருந்து புறப்பட்டுட்டான். ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு அவன் போய்கிட்டே இருக்கிறான். அவன் போகும்போது இந்த மாதிரி என்கிட்ட ஒருத்தர் பேசிட்டாரு, அவர் பேசின வார்த்தையிலிருந்து என்னால என்ன பண்ண முடியும், ஒரே ஒரு இமை கூட என்னால வழுகி போக முடியல. அந்த வார்த்தை என்னை இன்னும் பலப்படுத்திக்கிட்டே இருக்குது, என்னை செய்யும்படிக்க அது என்னை உந்திக்கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி தியாராகு கிட்ட சொல்றாரு. யாரு? ஆபிராம் சொல்றாரு. ஆபிரகாம் இல்ல, அதுக்கப்புறம் தான் வர்றாரு ஆபிரகாமா. இப்ப ஆபிராம் சொல்றாரு. அப்போ உடனே தேரா கேக்குறாரு, யாரு இவரு? தேரா யாரு? சொல்லுங்க வாயத்தாரு சொல்லுங்க. ஆபிரகாமோட தகப்பன். ஆபிராம் சொல்றாரு, அவர் என்கிட்ட பேசிட்டாரு. அவர் யாரு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் என்கிட்ட பேசிட்டாரு. அதுதான் யாரு? அவர் உன் வீட்டையும் உன் தகப்பனையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன வார்த்தை என்ன இன்னும் உந்திக்கிட்டே இருக்குது. அந்த வார்த்தையிலிருந்து என்னால வெளியே போக முடியல. அந்த வார்த்தை என்ன துரிதப்படுத்தி கொண்டே இருக்குது, நான் போகணும். யாருக்கிட்ட சொல்றாரு? தேரா கிட்ட ஆபிராம் சொல்றாரு. சொன்ன உடனே அதான் அவர் யாருப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா அந்த வார்த்தையில என்ன இருக்குது, உம்முடைய வல்லமை விட உம்முடைய வார்த்தையின் கனத்தை விட அந்த வார்த்தையின் கனமும் வல்லமை எனக்கு அதிகமா இருக்குது. அல்லேலூயா. அப்ப யாருன்னு தெரியாது, நீ சொல்லிட்டாருன்ற, அதனால நீ என்ன பண்ணு, அவர் சொல்றபடியே நீ செய்யுன்னு சொல்லிட்டு தேரா என்ன பண்றாரு, பிள்ளைய பிளஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. பிளஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. ஏன்னா இந்த ஆபிராமை பிளஸ் பண்ணி அனுப்பும் போது அங்க லோத்து கூட இருக்கிறான். லோத்தோட அப்பா செத்து போயிட்டாரு. அப்பா கிடையாது. யாரு அவங்க அப்பா? லோத்தோட அப்பா யாரு? ஆரான் செத்து போயிட்டார். ஆரான் செத்து போயிட்ட உடனே இப்போ யாருக்கிட்ட தான் இவர் அதிகமா இருக்கிறாருன்னா ஆபிராம் கூட தான் இருக்கிறார். ஆபிராமுக்கு குழந்தைகள் இல்லை. தேராகு இன்னொரு தம்பி இருக்கிறார் ஆபிரகாமுக்கு. அந்த தேராக்கு பிள்ளைங்க இருக்குது. அவரு கொஞ்சம் துணிச்சலான ஆளு, துடுக்கான ஆளு, எதுக்கு அதெல்லாம் படுக்குன்னு அடிக்கிற ஆளு. அதனால நான் அந்த நாகோர்கிட்ட இந்த லோத்து அதிகமா நட்புல கிடையாது. யாருக்கிட்ட அதிகமான நட்புன்னா இந்த சித்தப்பா கிட்ட தான் நட்பு, ஆபிராம் கிட்ட. இருக்கிறீங்களா? இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில ஆபிராம் தேராகு கிட்ட இதை பேசிட்டு இருக்கிற போது லோத்து கேட்டுட்டு, சித்தப்பா நம்மளை விட்டு போயிட்டு போறாரா, ஆனா நம்ம போக கூடாது, நம்ம அவரு கூடயே போயிடணும்னு சொல்லிட்டு இவன் பிளான் பண்ணி என்ன பண்றான், இவனுக்கு இருக்கிற கொஞ்சம் ஆடுகளையும் கொஞ்சம் ஜனங்களையும் கூட்டிக்கின்னு ஆபிராம் கூடயே வந்துடுறான். அல்லேலூயா. 2 பேரும் பிரயாணிக்கிறாங்க. லோத்து கூட வந்துட்டதுனால கர்த்தர் பேசலுங்க. இருக்கிறீங்களா இல்லையா? நல்ல ஒரு இந்த சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் சொல்றாரு, நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், உனக்குள்ள பூமியில வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நீ போப்பா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இவர் புறப்பட்டுட்டாரு. புறப்பட்ட பிறகு பாக்குறாரு லோத்து கூட வந்துட்டாரு. ஏன்னா பிளட் அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன பண்ணக்கூடாது, யாருமே கூட வரக்கூடாதுன்றது ஆண்டவருடைய திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். எப்போ ஆபிரகாமை
அழைத்தாரோ, இந்த ஆபிராம் புறப்பட்ட பிறகு தான் இந்த லோத்து கூட வந்துட்டான். வந்த வழியெல்லாம் இவங்க பிரயாணத்தில் போய்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆண்டவர் ஆபிராமை அழைச்சிட்டு இந்த லோத்து கூட வந்ததுனால ஆண்டவர் ஆபிராம் கிட்ட பேசவே இல்லையா. அல்லேலூயா. எவ்வளவு காலம் தெரியுமா? கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆண்டவர் பேசல. இருக்கிறீங்களா? 13 வருஷத்துல இவன் கூட வந்ததுனால, ஆபிராம் கூட இந்த லோத்து வந்ததுனால ஆபிராமு கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார். போற இடங்கள்லாம் ஆசீர்வாதம். ஹலோ, போற இடங்கள்லாம் ஆசீர்வாதம். இப்படியே போயிட்டு இருக்கிறான். போன உடனே அங்க கொஞ்சம் கேரார் கிட்ட போறான். அங்க போன உடனே அங்க ராஜா ஒருத்தன் என்ன பண்றான், உடனே ஆபிராமை பார்க்குறான். ஆபிராம கூட வர மந்தைகளை பார்க்குறான். ஆபிராம் கூட இருக்கிற மக்களை பார்க்குறான். ஆபிராம் கூட ஒருத்தர் வந்து நிற்கிறா. அவள் யாருன்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கிறா. அவள் சாராய். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? 75 வயசு ஆபிராமுக்கு ஊழியத்துக்கு வரும்போது, ஆண்டவர் அழைக்கும் போது. சாராளுக்கு எத்தனை வயசு? சாராளுக்கு எத்தனை வயசு? அதுலேருந்து ஒரு 10 வயசு குறைச்சிக்கங்க. 65 வயசு. 65 வயசுல சும்மா சிக்கனு அப்படியே கும்முனுக்கு தான் ஆயா. இருக்கிறீங்களா இல்லையா? 65 வயசுல இருக்கிறதுக்கு பேர் நான் வாலிபம் பொண்ணா? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? அல்லேலூயா. அவ அழக பார்த்த உடனே போய் அதை பார்வோனுக்கு சொல்லிட்டாங்க. அந்த நாடோடிகளோடு கூட ஒரு பெண் வந்திருக்கிறா. அவ ரொம்ப அழகா இருக்கிறா. அல்லேலூயா. அல்லேலூயா. எகிப்தில் இருக்கிற மூஞ்சிங்கெல்லாம் மை இட்டுக்கின்னு, முடியெல்லாம் சரிச்சு விட்டுக்கின்னு, அப்படியே மீசெல்லாம் மொட்டை அடிச்சுக்கின்னு, எல்லாத்தையும் அப்படியே மேக்கப் பண்ணி பட்டி பார்த்து கிரைண்ட் பண்ணி அப்படியே நல்லா லெவல் பண்ணி அதுக்கு மேலே எல்லாம் கோட்டிங்லாம் போட்டு நல்லா எப்போ பார்த்தாலும் அப்படியே சும்மா அப்படியே ஜக ஜக ஜகன்னு வந்து நிற்குங்களாம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? எகிப்தில் இப்படியே பார்த்துட்டான் எல்லாத்தையும். ஆனா மேக்கப்பே இல்லாம ஒரு ஆள் வந்திருக்கிறான். அவளை பார்த்தா பிக்கப் ஆயிடுன்றான். என்ன? அல்லேலூயா. 65 வயசுல இருக்கிற கேள்வியை பார்த்த உடனே அவ்வளோ அழகா இருக்கிறா. அவளை பார்த்த உடனே அவ்வளோ போல அழகு நம்ம எகிப்திலே கிடையாதுன்னு போய் பார்வோனுக்கு சொல்றானுங்க. சொன்ன உடனே பார்வோனுக்கு எப்பவுமே வந்து அழகா இருக்கிறது எல்லாத்தையும் அவன் எடுத்துக்குவானான். அல்லேலூயா. இப்போ இதை கேட்ட உடனே ஆபிராமுக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு கலக்கம். என்னடா இது, நம்ம மனைவி எடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறான். வந்து எப்போ பார்த்தா இவ்வளோ தூக்கி போட்டானுங்க. யார? சாராயை தூக்கி போயிட்டானுங்க. சாராய் தூக்கி போட்டவொடனே சும்மா அவளை பார்த்தோடனே போதையில் இருக்கிற மாதிரியே இருக்கிறான் அவன். யாரு? பார்வோனு. பார்த்தா அவ்வளோ அழகு. ஆமாம்மா, நீங்கள் சொன்னது போல அவ்வளோ நல்லா அழகாக தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பார்வோன் கிட்ட வந்து ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போனாலும் உடனே கூட்டின்னு போக முடியாது ராஜாவுடைய சமூகத்துக்கு. ஏன்னா 6 மாதம் அவங்களை என்ன பண்ணணும்? ஷைன் பண்ணணும். அங்கே இருக்கிற உச்சிதமான என்ன பண்ணோம்? என்னடா இது மெனக்காட்சி நிற்குது, லைன் கட்டாவதா என்ன? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. 6 மாதம் அவங்கள என்ன பண்ணோம்? வாசனை திரவங்களால் நல்லா அவங்கள குளிப்பாட்டி, சந்தனத்தினால அவங்கள அபிஷேகம் பண்ணி, அவங்கள ஒவ்வொரு நாளும் பன்னீரில் குளிக்க வச்சு, காலையில் மதியம் சாயந்தரம்னு சொல்லி நல்லா அவங்கள ஷைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவங்கள நல்லா மெருகு ஏற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். 6 மாதம் கழிச்ச பிறகு தான் அங்கே கூட இட்டுன்னு போவாங்க. இட்டுன்னு போய் 1 வாரம் கூட ஆகலை இல்லை. அதுக்குள்ளே இவருக்கு என்னென்ன மேக்கப் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணி பார்க்குறாங்க. அல்லேலூயா. மேக்கப் பண்ணால் மேக்கப்பை விட இவ தான் அழகாகிறாளாம். யாரு? அல்லேலூயா. கிராண்ட்மா. யாரு? அல்லேலூயா சொல்லுங்க. கிராண்ட்மா அழகா இருக்கிறாங்களாம். அதனால இவளுக்கு மேக்கப் பண்றான் பாரு, அவனே வந்து அசந்து போறானா. இந்த அழகுக்கு முன்னாடி இங்க இருக்கிற மேக்கப் செட்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 1 வாரத்துல ஆபிராம் இங்க பாஸ்டிங் போட்டாரு. அல்லேலூயா. எங்க பாஸ்டிங் போட்டாரு? கூடாரத்துல பாஸ்டிங் போட்டு ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாரு. ஆண்டவரே, நீ சொல்லி தானே வந்தோம், நீங்க சொன்னதுனால தான் நாங்க புறப்பட்டோம், என் பொண்டாட்டி அவன் இட்டுன்னு போயிட்டானே அப்படின்னு அழுகுறாரு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. கவனிங்க, மனைவிக்காக ஆபிராம் ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பார்வோனை தூங்க விடலையா.
அல்லேலூயா. பார்வோட தூங்கல, நைட்ல தூங்குறான், நான் பெட்ஷீட்டை போது நான் அவனுக்கு பாட்டு எல்லாம். நம்ம இப்பெல்லாம் வந்து நமக்கு நிறைய செல்போன்ல பாட்டு வந்துருச்சு, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. அன்னைக்கு வந்து பாட்டு பாடுறதுக்கு ஒரு குழு இருப்பாங்களாம், இசை வாசிக்கிறது ஒரு குழு இருப்பாங்களாம். அவர் தூங்க வைக்கிறதுக்கு ராஜாவை பாட்டு இசையெல்லாம் பாடின உடனே நடனம் ஆடுறவங்க நடனம் அழைப்பாங்களா. அப்படி பார்த்தோம். இப்போ நம்ம நைட்டில் டிவி போட்டு விட்டு அப்படியே அந்த டிவி பார்த்துன்னு தூங்குறோமே, அந்த மாதிரி ராஜா அப்படி என்ன பண்ணுவாராம், நைட்டில் அவங்க நடனம் ஆடுறது பாட்டெல்லாம் பாடி இவர் தூங்க வைக்கிறோம். இவர் தூங்குற வரைக்கும் அவங்க நடனம் ஆடினு இருப்பாங்க, பாட்டெல்லாம் பாடின்னு இருப்பாங்க, டான்ஸ் ஆடினு இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ராஜா என்ன பண்ணிட்டாரு, இவ்வளோ அழக இவர் கனவுலேயே அப்படியே வச்சுன்னுக்கிறாரு. அல்லேலூயா. இவர் கனவுக்குள்ளேயே அப்படி வருது, கண்ணுக்குள்ளேயே அப்படின்னு யாரு, கிராண்ட்மா. அல்லேலூயா. இப்போ இப்படியே கண்ணில் இவர் பார்த்து நிற்கிறாரு, எப்படா இந்த அழகிய சந்திக்க போறான்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. இவருக்கு ஒரு பக்கம் தூக்கம் வரல, பரண்டு படுக்கிறாரு. பாட்டு பாருங்க, வர வாயெல்லாம் வலிக்குது, நைட்லாம் வர பாடி கிடக்குறாங்க, விடிய பாடுறாங்க. அல்லேலூயா. ஏன்னா இவருக்கு தூக்கம் வரல, இவர் கனவு இருக்கிறாரு. வேற நம்ம எதனா ஒன்று நினச்சிட்டு போனா கனவு காணும் பாரு. அல்லேலூயா. எதனா ஒன்று மனசுல நினச்சிட்டு போனா நைட்ல தூக்கம் வராது பாரு நமக்கு. அப்போ ராஜாவுக்கு அப்படி தூக்கம் வரல, நைட்லாம் தூக்கம் வராது போது. டேய் இந்த பாரு, இவன் பாரு, இவனுக்கு தூக்கம் வருது பாரு. இப்படி ஸ்தோத்திரம். நைட்ல இவன் கூட கனவுல தாங்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். தூக்கம் வரல, அப்படியே பொழுது போற நேரம், அது பொழுது விடியிற நேரம். இந்த பார்வனுக்கு தூக்கம் வந்துச்சு, கண்ணு இழுத்துட்டு போகுது. எப்போ கர்த்தர் உருவின பட்டயத்தோட வந்து நிற்கிறாரு கனவுல. ஒன்றும் புரியல அவனுக்கு, யாரா இதுன்னு தெரியல. ஆனா அவருக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் ஒண்ணுமே இல்லைன்றத இந்த பார்வன் பார்த்துட்டான். அல்லேலூயா. பார்த்துட்டு உள்ளெல்லாம் கலங்கி போகுது, இருதயெல்லாம் கலங்குது. என்னாச்சு அப்படின்னு ஒரு கலக்கத்துல இருக்கிறான். ஒட்டியாராங்க எல்லாம், தூக்கத்துல அலறாரு, கத்துறாரு. அல்லேலூயா. கத்துன உடனே எல்லாம் ஓடியாராங்க. ஓடியாந்த என்னாச்சு அப்படின்னு உடனே, என்னை ஏதோ ஒரு கனவு என்னை கலங்க பண்ணுது. என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்களா அந்த எபிரேய பெண்ணு, அவ யாரு என்ன விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா கடைசியில அது ஆபிரகாமுடைய மனைவி. அவன் சகோதரின்னு தானே சொன்னான். ஏன்னா பார்வோனுக்கு பயந்து இங்க இருக்கிற கொடியவர்களா இருக்கிறாங்கன்னு பார்த்து அவன் ஒருவேளை என் ஜீவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி சகோதரின்னு பயந்து சொல்லிட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்வன் கிட்ட சொன்ன உடனே பார்வனுக்கு செம்ம கோவம் வந்துச்சு. அல்லேலூயா. அப்பனா நான் அவ்வளோ பெரிய அல்பையா, நான் அடுத்தவன் பொண்டாட்டி எடுக்கிறதுக்கு, அதனால இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சபடினால நான் உன்னை என்ன பண்றேன், இனிமேல் இங்கே சேர்க்க மாட்டேன், இனிமேல் உனக்கு முக்காடு உனக்கு என்ன பண்ணோம் மூடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாராளுக்கு ஒரு முக்காடை போட்டு அவன் என்ன பண்றான், அனுப்புறான். அவ கூட யாரை அனுப்புறான், அவளுக்கு பணிவிடை செய்து கொண்டு ஆகாரை அனுப்புறான். இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. ஏற்கனவே ஆபிரகாமுடைய ஆஸ்தி தாங்கல பூமி. இப்ப பார்வன் என்ன பண்ண, எதெல்லாம் இந்த சாரால் யூஸ் பண்ணாலோ அது எல்லாத்தையும் இவளுக்கு அமிச்சிட்டான். அல்லேலூயா. இன்னும் ஆடுகள் மாடுகள் எல்லாம் என்ன பண்ணானா பார்வனு இந்த ஆபிரகாமு கொடுத்துட்டு என்னை நீ ஆசீர்வதிச்சிட்டு போன்னு சொன்னான். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க ஆபிரகாமை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறாரு. ஆபிரகாமுடைய நிழல்ல வந்த லோத்தும் அவனுடைய ஆஸ்தி பெருகிக்கிட்டே இருக்குது. இருக்கிறீங்களா? எப்பவுமே அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய நிழலில் யார் நின்னாலும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். அந்த நிழலை விட்டு யாராவது விலகிட்டாங்கடான்னா இருக்கிற ஆசீர்வாதம் தொடச்சின்னு போயிடும். இருக்கிறீங்களா இல்லையா? நான் அதுக்கு உதாரணத்தை சொல்றேன், அதுக்கு வசன ஆதாரத்தை சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஆபிரகாமுடைய நிழல் இந்த லோத்தினுடைய ஆசீர்வாதம் பெருகிக்கிட்டே இருக்குது. ரெண்டு பேருடைய ஆஸ்தி பெருகினதுனால அவங்க இருக்கிற இடம் போதாம போயிடுச்சான். அல்லேலூயா. என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஆபிரகாமுடைய மந்த மேய்ப்பிற்கும் லோத்துடைய மந்த மேய்ப்பிற்கும் சண்டை வந்துருச்சு. மேய்க்கிற இடத்துல தண்ணி, மாட்டுக்கு என்ன பண்ணணும், ஆட்டுக்கு தண்ணிலாம் வைக்கணும். தண்ணி வைக்கிறதுக்கு ஆபிரகாமுடைய மந்த மேய்ப்பர்களாக வந்து என்ன பண்ணுறாங்க, தண்ணியிலேருந்து துறவுலேருந்து தண்ணி எடுத்து ஆடுகளுக்கு மாடுகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லோத்துடைய மந்த மேய்ப்பர்களும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. அல்லேலூயா. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க. அடிச்சுக்கிறத பார்த்த உடனே லோத்தும் ஓடியாரான், ஆபிரகாமும் ஓடி வர்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்ன சொல்லிருக்கணும், லோத்து ஓடியாந்து நியாயமா என்ன பண்ணிருக்கணும், லோத்து வந்து என்ன சொல்லியிருக்கணும்,
நம்ம அண்ணனோட சித்தப்பாவுடைய ஆடுலாம் மேய்ட்டோம், அவங்க தண்ணி குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆட்டுங்களுக்கு நம்ம மாட்டுங்களுக்குலாம் இது பண்ணலாம், அவங்க கூட நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. சொல்லணுமா சொல்லிடக்கூடாதா? என்னங்க ஐயா, சொல்லணுமா சொல்லக்கூடாதா ஐயா? ஏன் சொல்லணும் ஐயா? அவருக்கு வயசுல பெரியவர் சித்தப்பா, அப்புறமா என்ன சொல்லியிருக்கணும், என்ன சொல்லியிருக்கணும், இந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் அவர் கூட வந்ததுனால தானே நமக்கு கிடைச்சது. அதனால என்ன பண்ணலாம், அவர் என்ன சொல்றாரு அப்படி செய்யுங்க. அவருக்கு போய் சண்டை ஏன் போடுறீங்கன்னு கேட்டுக்கணும்ல. கேட்கல, உடனே இவரு ஒரு கொம்பு திக்கினாரு. யாரு யாரு? லோத்து ஒரு கொம்பு திக்கினாரு. எப்போ அவர் கொம்பு திக்கி என்ன பண்றாரு, ஆபிரகாமுடைய மந்தம் விரட்டுறாரு. ஆபிரகாம் நின்று பாக்குறாரு. அல்லேலூயா. ஹலோ, ஆபிரகாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தினாலதான் லோத்துக்கு ஆசீர்வாதம். இத மறந்துட்டு இவன் என்ன பண்றான், கொம்பு தூக்கி வந்து நிக்கிறான் பாட்டிக்கிறதுக்கு. இருக்கிறீங்களா இல்லையா? பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் கொஞ்சம் நமக்கு வந்துட்டா என்ன பண்ணக்கூடாது, வசனம் சொல்லுது, நல்லா கவனிங்க. சொல்றாரு பாருங்க கீழே, அதுக்கு இந்த வசனம் பாருங்களேன். 10வது வசனமா, கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதிருங்க. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் வந்துருச்சு, நம்ம வசதி ஆயிட்டோம், நம்மளும் அப்படியாக்கும், பெருமை வந்துடக்கூடாதுங்க. இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? சகோதரர்களை கொஞ்சம் முகத்துல நிமிர்ந்து என்ன பாருங்கப்பா. அல்லேலூயா. அப்படியே கவுந்து இருந்தேன்னா கண்ணை மூட தான் செய்யும். அவர் திரும்பி பார்க்குறான், எப்படி, யார் யார் அது, யார் யார்? அல்லேலூயா. இந்த மாதிரிலாம் யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? நல்ல வசனத்தை கவனிங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கணும், ஐஸ்வர்யம் வந்துச்சு, ஆஸ்தி வந்துச்சு, செல்வம் பெருகிடுச்சு, ஆட்கள் பெருகிட்டாங்க, எல்லாமே நம்ம அவருக்கு ஈக்குவலா வந்துட்டோம் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, பெருமை பாராட்டாதிருங்க. அல்லேலூயா. அந்த கொடுமையின் மேல கொடுமையை நம்பாதிருங்க. ஐஸ்வர்யம் பெருகும் போது என்ன பண்ணாதீங்க, அது மேல என்ன பண்ணாதீங்க, உங்க சிந்தையை வைக்காதீங்க, உங்க இருதயத்தை அது மேல வைக்காதீங்க. அல்லேலூயா. என்ன பண்ணிட்டான் தெரியுமா, இந்த லோத்து உடனே கொம்பு தீக்குன்னு இவனும் அடிக்க வரான். ஆபிரகாம் நின்று பார்க்குறார். என்ன தெரியுமா, நீ நான சகோதரனா இருக்க, நம்ம எதுக்கு சண்டை போட்டுக்கணும், ஆனால் சண்டைலாம் போட்டுக்க வேணாம். நம்மளுடைய ஆஸ்தி ரொம்ப பெருகி போச்சு, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்குங்க என்ன இல்லை, இடம் பத்தல. ஆகையினால நீ என்ன பண்ணு, உன் கண்ணை எடுத்து பாரு, உனக்கு எந்த இடத்துல போய் நீ இருக்கணும்னு விரும்புறீ, நீ எந்த இடத்துக்கு போ, நீ தெற்க போனேன்னா நான் கிழக்க போறேன், நீ மேற்க போனா நான் வடக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் எவ்வளவு நாசோக்கா பேசுறாரு பாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு கர்த்தர் எப்படி அனுகூலமா இருக்கிறார் என்பதை இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எதுலையும் பதற மாட்டான். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்கள் எங்கேயும் அனாவசியமா என்ன பண்ண மாட்டாங்க, தவறான முடிவு எடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அபிஷேகம் இல்லாதனால தான் நீ நாத்திகம் ஆராதனைக்கு இல்லை பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? அபிஷேகம் இல்லை, அபிஷேகம் இருக்கிற மாதிரி நடிச்சுது, நடிப்பு இருந்தவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அல்லேலூயா. நம்ம நடிகர்களா நம்ம இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு பயந்தவர்களா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. பொருட்கள் மேல நம்ம கண்களை வைக்க கூடாது, பொருட்களை கொடுத்த கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. தெரியுதா உங்களுக்கு? அபிஷேகத்துக்கும் அபிஷேகம் பண்ணப்படாததுக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கர்த்தரோடு கூட இருப்பான். அல்லேலூயா. அபிஷேகம் இல்லாதவன் என்ன பண்ணுவான், கர்த்தரை விட்டு தூரமா, பெருமை, இருமாப்பு, அகந்த உள்ள வரும். அல்லேலூயா. அதுதான் இந்த லோத்துக்குள்ள வந்துச்சு. நான் எதுல குறைஞ்சு போயிட்டேன், நான் எதுல குறைஞ்சு போயிட்டேன், என்னைக்கு தான் நீ அவன்கிட்ட தான் வந்து நிக்கணும் அப்படின்னு பெருமை உள்ளவன் பேசுவான். அல்லேலூயா. லோத்து அப்படித்தான் பேசுறான், நான் அவன்கிட்ட மேல் நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆபிரகாம் சொல்றான், இல்லப்பா நீ என்ன சகோதரன், நீ கிழக்க போனேன்னா நான் மேற்க போறேன், நீ வடக்க போனா நான் தெற்க போறேன், நீ எங்க போறியோ நீ அங்க போனா அது ஆப்போசிட்டா போய்க்கிற அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொன்னார். அல்லேலூயா. அவர் உடனே கண்ணை எடுத்து பார்க்கிறார், பச்சை பசேன்னு தெரியுது. எந்த இடம்?
சோதம் குமாரா, அல்லேலூயா. சோதம் குமாரா நல்லா பச்சை பசேன்னு தெரியுது. நம்ம சொல்லுவாங்கள பழமை, இக்கரைக்கு அக்கறை பச்சை. அங்க போய் நின்று இங்க பார்த்தா இது பச்சை, இங்க இருந்து அங்க பார்த்தா அது பச்சை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எங்க இருந்தாலும் கர்த்தர் நம்ம பட்சத்துல இருந்தா நம்ம எப்பயுமே பச்சை தான். அல்லேலூயா. அவனை தான் சொல்றாரு, அவன் நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதராத இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இரவும் பகலும் அப்படி வேதத்துல தியானமா இருக்கணுமா? இருக்கிறீங்களா இல்லையா? இந்த லோத்து போயிட்டான் பாருங்க. லோத்து போயிட்டான், பச்சை பசேல்னு இருக்குது, போயிட்டான். போயிட்டு பார்க்குறான், நல்லா செழிப்பு, ஆடு மல்லாடு பறக்கன்னு போய் பிடுங்குது. அதை பார்த்த உடனே நல்லா சாப்பிடுது, நல்லா கொழுத்து போகுது. ஆனால் பார்த்தா அங்கே பாவம் அப்படியே தண்ணீரை போல ஓடுது. இல்லையா? பாவம், விபச்சார பாவம், வேசித்தன பாவம், விக்கிரக ஆராதனை, அங்கே பார்த்தா போதை, அங்கே பார்த்தா குடி பயங்கரமாக இருக்குது. கண்ட்ரோலே கிடையாது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். அல்லேலூயா. யார் வேணாலும் எப்படி வேணாலும் வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான பட்டணமா அந்த சோதம் பட்டணம் மாறி போச்சு. அல்லேலூயா. லோத்து அப்படி போன உடனே கர்த்தர் இப்ப ஆபிரகாமோட கூட பேசுறாரு. அல்லேலூயா. லோத்து அப்படி போன உடனே கர்த்தர் ஆபிரகாமோட கூட பேசுறாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்தா கூடார வாசலுக்கு வெளியே உட்கார்ந்து இருக்கிறான். இருக்கிறீங்களா இல்லையா? 18வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க தெரியும். அங்க பாத்தீங்கன்னா கூடார வாசல் உட்கார்ந்து வாசிமா. முதல் வசனத்தை, முதல் 2-3 வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலிலே உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தான். வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். எங்க மம்ரேயின் சமபூமியில கூடாரம் போட்டு அங்க தங்கி இருக்கிறான். அங்க தங்கி இருக்கிற இடத்துல கூடாரத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆபிரகாமை தேடி இப்ப தேவ தூதர்கள் வராங்க. 3 புருஷர்கள் வராங்க. அல்லேலூயா. 3 பேர் வந்து இப்போ ஆபிரகாமோடு கூட பேசுறாங்க. ஆபிரகாமோட பேசும்போது எப்பவுமே ஆபிரகாம் கூடார வாசல் உட்காந்துன்னு அப்படியே பார்த்துன்னு இருப்பானா. அல்லேலூயா. இப்படி உட்காந்துக்கணும், தொன்னுமலை இப்படியே உட்காந்துன்னு இருப்பானா. வீட்டுக்கெல்லாம் திண்ணை இருக்குது தெரியுமா? யார் யார் வீட்டிலாம் திண்ணை இருக்குது? இந்த திண்ணையை உடச்சு போட்டுமே இருக்குதா இல்லையா? யார் வீட்டிலாம் திண்ணை இருக்குது? பாருங்க, ஒரே ஒரு வீட்டில் தான் திண்ணை இருக்குது. மற்ற எல்லாம் திண்ணெல்லாம் கிடையாது, உடச்சு போட்டாச்சு. ஏன்னா எப்போ வீடு கட்டினாலும் திண்ணை வைப்பாங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி உட்காந்து ரோட்டில் போகிறவங்களும் பார்த்துன்னு இருப்பாங்க. ஆபிரகாம் இப்படி உட்காந்து ஏன் பார்த்துட்டு இருந்தாருன்னா, யார் ரோட்டில் போனாலும் அம்மா எங்கேருந்து வரீங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போயான், எதனா சாப்பிட்டியா, கொஞ்சம் சாப்பிட்டு போயான்னு வரான். அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுவோம், ஏன் தண்ணி ஏற்றுட்டான், எங்களுக்கே சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை, எங்கள் குண்டான்லேயும் சோறு இல்லை, நாங்கள் எதுக்கு ரோட்டில் போகிறோம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திண்ணையெல்லாம் எடுத்துட்டோம். ஆமாம் தானே? அல்லேலூயா. இது போல் ஆபிரகாம் என்ன பண்ணுவாரா, அந்த கூடார வாசல்ல வெளியே உட்காந்துட்டு பார்ப்பாராம். யாரு போனாலும் அவங்கள கூப்பிட்டு எங்கேருந்து வரீங்க, எங்க போறீங்க, உங்க பிரயாணம் எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரித்து அவங்களுக்கு தண்ணிலாம் கொடுப்பாராம், தண்ணி கொடுப்பாராம், சாப்பாடு கொடுப்பாராம். அல்லேலூயா. இந்த மாதிரி இந்த 3 புருஷரும் வரும்போது ஆபிரகாம் நின்றுட்டு மனோவராசேகர் நின்றுட்டு கேட்குறாரு, எங்கேருந்து வரீங்க? கொஞ்ச நேரம் வந்து அடியன் வீட்டு வரைக்கும் வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் என்ன பண்ணுறேன், அப்பம் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன், கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி திராட்சை ரசம்லாம் கொண்டு வரேன், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இலைப்பாரிட்டு போங்களாம் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் வந்து இந்த 3 புருஷர்கிட்ட சொன்னாங்களாம். இல்லையா? அடுத்தடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அது வாசிக்க வேணாம், நான் சொல்லிடுறேன். சப்ஜெக்ட்டுக்கு வரேன், இன்னும் நிறைய காரியங்களை உங்களோட கூட சொல்லணும். நல்லா கவனிங்க. ஏன்னா நம்ம நினைக்கிற ஒரு காரியம், நம்ம விரும்புகிற காரியம் ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நான் நம்புகிறது அவரால் வரும். இன்னைக்கு யாரெல்லாம் எதெல்லாம் நம்பி வந்திருக்கிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் இந்த 30வது வாரத்தில் கர்த்தர் வாக்கி செய்ய போறாரு. அல்லேலூயா. நீங்க எதை நம்பி வந்திருக்கிறீங்களோ கர்த்தர் அது உங்க வாழ்க்கையில் அதை செய்ய போறாரு. இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை, கர்த்தர் நிச்சயமா அழைத்திருக்கிறார், கொடுப்பார். இவ்வளவு கொடுத்துட்டாரு, பிள்ளை ஒண்ணு தானே பாக்கி, அதுவும் கொடுப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இப்போ ஆபிரகாமுக்கு 99 வயசு ஆயிடுச்சு.
இந்த கூடாரத்துல உட்கார்ந்து இருக்க நேரம் பார்த்து இப்ப ஆபிரகாமுக்கு வயசு 99 வயசு இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. இப்ப இந்த சூழ்நிலையில இப்போ இவங்க வந்தவங்களுக்கு என்ன பண்றாரு? ஆகாரம் கொடுக்கறதுக்கு, சாப்பாடு கொடுக்கறதுல ஆயத்தம் பண்ணும்போது இப்போ வந்த புருஷன் கேட்கறாங்க, உன் மனைவி சாராள் எங்கன்னு கேட்கறாங்க. ஹலோ, அல்லேலூயா. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு புதிய இடத்துல போய் அங்க இருக்கிற மனுஷங்களுடைய பேர் சொல்லி அழைக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு இருந்துச்சா அந்த இடத்துல நமக்கு உறவுக்காரர்களா ஆயிடுவோம் நம்ம. தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. நான்லாம் எப்போ போனாலும் எங்க போனாலும் முதல்ல எங்க யார் வீட்டுக்காவது போனா முதல்ல அவங்க பேர்லாம் விசாரிச்சுடுவேன். இருக்கிறீங்களா இல்லையா? இது யாருக்கிட்ட கத்துக்கன்னா ஆண்டவர்கிட்ட கத்துக்கினேன். எங்க போனாலும் முதல்ல அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பேரை விசாரிச்சுக்குவேன். விசாரிச்சுக்கிட்டு டக்குன்னு அவங்க கிட்ட பேசினே இருப்பேன். அவங்க பேரை சொல்லி எங்க ஆளை காணுவேன். அவங்க அப்படியே திரு முழிப்பாங்க. என்ன சகோதரி, உங்க வீட்டுக்காரர் எங்க காணும்? அவர் பேர் சொல்லி உங்க வீட்டுக்காரர் எங்க காணும் அப்படின்னு. இன்னும் எல்லாரும் பேரும் தெரியும் உங்களுக்கு? ஆமா, உங்க பேருக்கு தான் தெரியும். உங்களை எனக்கு தெரியுமே. அப்படியா? ஐயா நீங்க சாப்பிடுங்க, இருங்க முதல்ல நீங்க சாப்பிடுங்க. அடுத்தது அல்லேலூயா. கொஞ்ச நேரம் உட்காருங்க. அப்புறமா பார்த்தா எல்லாத்தையும் நம்ம கிட்ட பேசுவாங்க. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஒருத்தவங்க வீட்டில் புதுசா போய் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பேரையும் நம்ம சொல்லி அவங்களோட கூட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சோம்னா அவங்க உடனே நமக்கு உறவுக்கார மாற்றுவாங்க. இப்போ ஆபிரகாம் கிட்ட உன் மனைவி சாரா எங்கன்னு கேட்டோடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டில் இருக்கிறா, கூப்பிடு அப்படின்னு ஒன்று அந்த அம்மா உள்ளேருந்து வர்றதுக்குள்ள இப்போ என்ன சொல்றாரு ஆபிரகாம் கிட்ட, நான் ஒரு மாரி காலத்தில் வருவேன், நீ ஒரு பிள்ளை அணைச்சிட்டு இருப்ப, அவருக்கு ஈசாக்குன்னு பெயர் வைன்றாரு. அல்லேலூயா. இவன் வீட்டில் உட்காந்து என்ன யோசிக்கிறான்னா, எனக்கு 89 வயசு ஆயிடுச்சு, என் புருஷனுக்கு 99 வயசு ஆயிடுச்சு, பெண்களுக்கு வருகிறானா எல்லா பிரச்சனையும் எனக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இவ புலம்பிக்கிட்டு உள்ள சிரிக்கிறாளாம். நகைக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. இப்போ உடனே ஆண்டவர் கூப்பிட்டு அங்க தூதர்கள் வந்தவங்க கூப்பிட்டு சொல்றாங்க, நீ ஏன் சிரிக்கிற? தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டா? அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டா? நீ நம்புறது அவரால் வரும். நீ நம்புறது அவரால் வரும். அல்லேலூயா. சொன்ன உடனே அப்படியே சாரல் ஆடி போயிட்டா பாரு பக்கர். தோத்துரும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, ஆபிரகாம் என் சிநேகிதனா இருக்கிறதுனால அவனுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லாம நான் செய்வேனா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நான் சோதம் குமாராவுக்கு போறேன், அந்த சோதம் குமாரத்தின் பாவம் வந்து என்ன பண்ணுச்சு, என் சமூகத்துல வந்து எட்டினது, ஆகனா அந்த பட்டணத்தை தான் அழிக்க போறேன். ஹலோ, அந்த பட்டணத்தை அழிக்க போறேன். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏன்னு சொன்னா அமலேக்கர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் லோத்தினுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் ஓட்டி போட்டான், ஆட்டு மாடு எல்லாத்தையும். அல்லேலூயா. இத ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்படுத்த இந்த செய்தி கேட்ட உடனே ஆபிரகாம் கொதிக்கிறாரு. கொதிச்சு போய் என்ன பண்ணாரு, வீட்டில் 318 பேர் அவரோட வீட்டில் இருந்தாங்களாம். எத்தனை பேர்? 318 பேர். புருஷர்களை மட்டும் கூட்டிக்கின்னு அவன் லட்சக்கணக்கில் வந்திருக்கிறான். அந்த 318 பேரை கூட்டிட்டு போயிட்டு அந்த 1,00,000 பேருக்கிட்ட இருந்த அந்த உடமை எல்லாம் திருப்பிக்கிட்டு வந்துட்டான். அல்லேலூயா. ஆபத்துல மாட்டிக்கினா சகோதரன் சொல்லிட்டு, ஆமா என்னை விட்டு போனால அப்படின்னு சொல்லி ஒதுக்கல. அல்லேலூயா. அவன் ஆபத்துல மாட்டிக்கினான்னு சொல்லி ஆபிரகாம் அங்க போய் அந்த அமலேக்கர் எல்லாம் துரத்தி விட்டுட்டு அவனுடைய உடைமைகள் எல்லாம் திருப்பி கொண்டு வந்தானா. ஆபிரகாமை பார்த்து அந்த அமலேக்கர் ராஜா பயந்து போய் சொல்றான், நீ எதை வேணாலும் எடுத்துட்டு போ, இந்த ஜனங்களை விட்டு போயிரு அப்படின்னு. அவன் சொன்னான், நீ எதை வேணாலும் எடுத்துக்கோ, ஜனங்களை விட மாட்டேன், ஒரே ஒரு சின்ன பிள்ளைய கூட விட மாட்டேன்னு எல்லாத்தையும் திருப்பிட்டு வந்தானா. அல்லேலூயா. வந்து லோத்துக்கிட்ட குத்துட்டு வந்துட்டான். அல்லேலூயா. அப்பயாவது லோத்து புத்தி தெரிஞ்சு என்ன பண்ணிருக்கணும், சிதப்பா நான் உன் கூட வந்துடுறேன், இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி கூட வந்துட்டு இருக்குமா? இருக்கக்கூடாதா? வரல. அல்லேலூயா. பொண்டாட்டி பிள்ளைங்க சொத்து ஆஸ்தியை திரும்பி வந்துட்டோன்னு திரும்ப போயிட்டான். ஆபிரகாம் வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்துட்ட பிறகு என்ன நடக்குதுன்னா இந்த சம்பவம் நடக்குது. சோதோம் குமார பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் போறாரு. அல்லேலூயா. அவன் எப்போ லோத்து கீழ்ப்படியாம போனாரு, 3 வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தாருங்க. முதல் வாய்ப்பு, மந்த மேய்ப்பு இருக்கு, அவங்களுக்கு சண்டை வரும்போது அப்பயே அவன் என்ன பண்ணிக்கணும்,
சித்தப்பா கூட சகோதரரோட ஒப்புரவாயிட்டு இருக்கணும். ஒப்புரவாகலை நம்ம கூட அப்படிதான் ஒரு வாய்ப்பு வரும். நம்ம பிரச்சனைகளில் இப்போ போராட்டங்களில் நம்ம எதையெல்லாம் போய் மாட்டிகிட்டு இருக்கும்போது முதல்ல ஆண்டவர் நமக்கு எச்சரித்து வழியை உண்டாக்குவார். இருக்குதா இல்லையா? இல்லை என்ன அவங்க கை விட்டாங்கோ, என்னை தூரமாக விட்டாங்கோ, என்னை துரத்தி விட்டாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் வாய்ப்புகளை நமக்கு உருவாக்குவார். அல்லேலூயா. வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ளும்போது ஆசீர்வாதங்கள் நமக்கு சரியாக வந்துடும். ரெண்டாவது பாருங்க, இங்கே ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கினான் லோத்து. பிரச்சனையில் மாட்டிக்கினான் லோத்து. இந்த பிரச்சனையில் போய் ஆபிராம் போய் காப்பாத்துறாரு. காப்பாற்றிட்டு வந்து எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுக்குறாரு. அப்பயும் அவன் சொல்லியிருக்கணும், இல்லை சித்தப்பா நான் உன்னை விட்டு போன தப்பு தான், என்னை தயவு செஞ்சு பண்ணிச்சு நான் கூட வந்துடுன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்கூடாதா? வாய்ப்புகள் அப்படி ஆண்டவர் உருவாக்குறார். நமக்கு கூட அப்படி ரெண்டாவது ஒரு வாய்ப்பும் வரும். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு வாய்ப்பு வரும். இருமாப்பு, பணம், திமிரு, அகந்த, நான் இப்படி ஆக்கணும் அப்படி ஆக்கணும் நம்ம சிந்தைக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம பெரிய ஆள், நம்மக்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்குது, நம்ம எவங்கிட்ட போய் நிற்கணும் அப்படின்னு நம்ம இருமாப்பா இருந்தோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஆண்டவர் அங்கே இருக்கிற அக்கிரமம் எப்பவுமே ஒரு இடத்துல ஆஸ்தி ஐஸ்வர்யம் பெருகும் போது பாவம் கூடவே வரும். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? பணம் காசு சேரும் போது நான் வரும், பாவம் கூட வரும். பாவத்தை நம்ம எரியணும் தூக்கி. அல்லேலூயா. வசதி வாய்ப்புகள் எவ்வளவு வந்தாலும் கர்த்தரோடு கூட இருக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த உறவுகளோடு கூட இருக்கணும். புரியுதா எம்மா? எம்மா புரியுதா? தோத்துரும். அல்லேலூயா. கவனிங்க, நீங்க இங்க கவனிக்க மாட்டீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துன்னு தாங்கிறேன். தோத்துரும். அப்படியே தூங்காதீங்க. தூங்குறதுக்கான நேரம் இல்லை இது. நீங்க இப்போ தூங்கிட்டீங்கன்னா பிசாசு களை விதைப்பான். புரியுதா? களை நமக்குள்ள விழுந்துருச்சுன்னா வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராது. ரெண்டாவது வாய்ப்பு. மூணாவது வாய்ப்பு என்ன தெரியுமா? இப்போ ஆண்டவர் அங்க தூதரை அனுப்புறாரு. அல்லேலூயா. தூதர்கள் போறாங்க. இப்போ ஆபிரகாம் அதுக்கெல்லாம் பரிந்து பேசுறாரு, மன்றாடுறாரு, எல்லாம் நடக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மூணாவது வாய்ப்பு என்ன தெரியுமா? போய் சொல்றாரு, நீங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, 4 பேரும் கிளம்பி வெளியே போங்க, இந்த சோதம் பட்டணத்தில் இருக்காதீங்க. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே போன 2 தூதர்களையும் அந்த சோதம் குமாராவில் இருக்கிற எல்லா வாலிபர்களும் அங்கே வாலிபனையும் விட மாட்டாங்க, வாலிப பொண்ணையும் விட மாட்டாங்க. அவ்வளோ பாவம் நிறைஞ்ச இடம். அல்லேலூயா. இப்போ இவங்களை பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, இவங்களை எப்படியாவது அறியணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே பிரயாசப்படுறாங்க. ஆனால் லோத்து என்ன பண்ணுறாரு, என் 2 பிள்ளைங்களை கூட அனுப்புகிறேன், இவங்களை எது வேணாலும் பண்ணிக்க, என் வீட்டுக்கு வந்த ஒருத்தர் மேலே நீ கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கெஞ்சுற. ஆனால் இது எல்லாத்தையும் பார்க்கல தூதர்கள். அவங்களை எல்லாரையும் உள்ளே கூட்டிட்டு இவங்களுக்கு எல்லாருக்கும் குருட்டாட்டம் பிடிக்க வச்சிட்டாங்களாம். அல்லேலூயா. குருட்டாட்டம் பிடிச்சி போய் ஒருத்தர் அங்கங்கே தேடுறாங்க, இருட்டில் தேடி அலையிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 2 தூதர்களும் லோத்தியும் லோத்து மனைவியும் ஒரு கையில், இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மகளையும் கூட்டிகிட்டு வந்து வெளியே என்ன பண்ணுறாங்க, திரும்பி பார்க்காம ஓடி போயிருங்க. மூணாவது வாய்ப்பு, திரும்பி பார்க்காம ஓடுங்கன்ற. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? ஐயோ இவ்வளோ ஆஸ்தி ஐஸ்வர்யத்தெல்லாம் நம்ம எப்படி விட்டு போகிறது? அழைச்சிட்டு வந்தார், அவரால் கொடுக்க மாட்டார். அழைச்சார், அபிஷேகம் பண்ணினார், கொடுக்க மாட்டார். இதுவரையில் நடத்தினார், இனிமேல் நடத்த மாட்டார். அல்லேலூயா. இவன் என்ன பண்ண, ஓன்னு ஒரு திரும்பி பார்த்துட்டான். திரும்பி பார்த்தோன்னே உப்புத்தனம் ஆகிட்டா தெரேசம்மா. அவங்க பாருங்க, ஐயோ ஐயோ தோத்துறாப்பா. அல்லேலூயா. 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 ஏன் இந்த அல்லேலூயா அடிக்கடி வருது? நீங்க அலாட்டா இல்லாதனால அல்லேலூயா வருது. ஒரு அல்லேலூயா நீங்க ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் வாயது இங்க இல்ல இங்க கேட்டேன். ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பக்கம் நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, ஆனால் இவ்வளோ பேர் இருந்தால் சத்தம் வரல. இதில் இவ்வளோ சத்தம் வந்துட்டேன். தோத்துறோம். இப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு இல்லையே சொல்லிடலாமா? உங்களை எழுப்பி விடுறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. தோத்துறோம். அல்லேலூயா. நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கிறீங்களே. மூணாவது வாய்ப்பு இப்போ பாருங்க, லோத்துக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. லோத்து என்ன பண்ணான்னு தெரியுமா? இப்பயும் ஒரு வாய்ப்பு, அவன் மனம் திரும்பி இருக்கலாம். அவன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால் 2 மகளையும் இவனுடைய மனைவி இவங்க லோத்தையும்
தேவதூதர்கள் பிடிச்சிட்டு வந்து வெளியே விடுறாங்க. ஓடுறாங்க. ஓடும்போது லோத்து ஒரு வார்த்தை கேட்குறான், ரொம்ப தொழுவாக இருக்குது நாங்கள் ஓடுறது, இதோ பக்கத்தில் இருக்கிற மம்ரேயின் சமபூமிக்கு போக எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணோம், இறக்கம் செய்யணும். சரி ஓடு, திரும்பி பார்க்காம ஓடு. திரும்பி பார்த்தா இருப்பார் சும்மா சிஸ்டர், லோத்து பொண்டாட்டி, சாரி லோத்து பொண்டாட்டி, சொல்லுங்க லோத்து பொண்டாட்டி திரும்பி பார்த்துட்டு உப்புத்தூண் ஆகிட்டாலாம். இன்றைக்கும் அந்த உப்புத்தூண் இருக்குதாங்க மம்ரேயில், எகிப்தில் வந்து பார்த்தீங்கன்னா மம்ரேயின் சமபூமியில் அந்த இன்னமும் உப்புத்தூண் இருக்குதான். லோத்து மனைவி அல்லேலூயா. லோத்து அப்படி ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால என்னாச்சு தெரியுமா, 2 சந்ததி பாவ சந்ததி வந்துச்சு. அல்லேலூயா. ஒன்று மோவாபு, இன்னொன்று அம்மோன். இந்த 2 ஜாதிகள் ஆண்டவர் அருவருக்கப்பட்ட ஜாதிகளாக போயிடுச்சு. அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து பணத்து மேலேயோ பொருட்கள் மேலேயோ அதிகாரத்தின் மேலே நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் கர்த்தர் மேலே எவ்வளோ கவனமாக இருக்கிறீங்களோ நீங்கள் நம்புறது அவர் கையிலிருந்து உங்களுக்கு வாய்க்கும். இல்லையா? நீங்கள் நம்புகிறது ஆண்டவர் உங்கள் கையிலேருந்து வாய்க்கப்படாது. இப்போ ஒரு விஷயம், இப்போ நான் இங்கே வரேன் கவனிங்க. தாவீது தன் ஆத்மாவை பார்த்து பேசுறாரு. எந்த சூழ்நிலை தெரியுமா? ஆடுகளுக்கு பின்னாடி தெரிந்திருந்த தாவீதை கொண்டு வந்து, சாமுவேலு தாவீதை கொண்டு வந்து இப்ப ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்ட பிறகு இப்ப என்ன பண்றாருன்னா யுத்த களத்துக்கு அனுப்புறாரு. அல்லேலூயா. எந்த களத்துக்கு? யுத்த களத்துல பார்த்தா இவங்க அண்ணங்க இருக்கிறாங்க. யாரு? சம்மா இருக்கிறான், அப்புறம் இன்னும் 2 அண்ணங்க, 3 பேர் நல்ல பலசாலிங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, யுத்த களத்துக்கு போயிருக்கிறாங்க. யுத்த களத்துல இருக்கிறாங்க. 40 நாள் யுத்தம், 39 நாள் யுத்தம் முடிஞ்சிடுச்சு. 40வது நாள் தாவீது அங்க போறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் அழைச்சிட்டு போறாரு. போன பிறகு பார்த்தா அங்க 40 நாளும் இந்த 39 நாளா ஒரு பெரிய சரீரம், பயங்கர ஹைட்டு, 9 அடி ஹைட்டும். அது அவனை குறிச்சு சொல்லுவது வேதம் சொல்லுது. அவனை குறிச்சு 9 அடி, நம்ம அந்த பாக்ஸ் இருக்கிற ஹைட்டுக்கு போயிருப்பான் போல, அவ்வளோ ஹைட்டான். அவன் ட்ரெஸ்ஸு, அவனுடைய கையில் இருக்கிற படைமரம், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டான ஒரு காரியத்தை எடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் வரான். அவனுக்கு முன்னாடி ஒரு கட்டியாக்கார மணி ஆட்டின்னு சொல்லிட்டு போகிறான். டேய், இஸ்ரவேல்ல யாராவது ஆம்பளைங்க இருந்தால் வாங்கடா, ஒத்துக்கு எங்கள் கோலியாத்தோட கூட வந்து மோதுங்கடா அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்லி 39 நாள் சொல்லிட்டு 40வது நாள் என்ன சொல்கிறேன்னா, இஸ்ரவேல்ல தேவனே கிடையாதா, ஆண்டவரே இல்லையா, உங்கள் ஆண்டவர்லாம் எங்களுக்கு கால் தூசுடான்றான். அல்லேலூயா. எங்க கோலியாத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாதுன்றான். அதாவது எப்பவுமே ஒரு காரியம் பாருங்களேன், 2 பேருக்கு சண்டை அப்படின்னு வச்சுங்க. டேய் போயிடுறா அப்படின்மா. கொஞ்ச நேரம் அவனுக்கு 2வது சொர்ணியே வரல, அவன் கம்முனுக்குறான்னு வச்சுங்க. டேய் குச்சிடா போயிடுறான்னுவான். அவன் அப்பயும் வாய் தரன்னு வச்சா அசிங்கமா திட்டுவான். திரும்ப அசிங்கமா திட்டு என்ன பண்ணுவான், இன்னும் எவ்வளவு அசிங்கமா திட்டு முடியுமா திட்டுவான். கடைசியில் சொல்லுவான், இவன் சொர்ண கட்ட போடுறா அப்படின்வான். அப்படிதானே? சண்டையில் வந்து நம்ம ஒருத்தர் வந்து சண்டைக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணின்னு போவோம்ல. 39 நாள் இன்க்ரீஸ் பண்ணுறான். அவனுடைய வேல்யூமை இன்க்ரீஸ் பண்ணி 40வது நாள் அசிங்கமாக பேசுகிறான். அந்த நேரத்தில் தாவீது அங்கே வந்துட்டான். தாவீதுக்கு என்ன வயசு? 17 வயசு. இல்லையா? இப்போ இந்த 17 வயசு தாவீது அங்கே சின்ன பையன் வரான். வந்த உடனே இவன் அசிங்கமா பேசுறான். யாரை பேசுறான்னா, இஸ்ரவேலின் தேவனை பேசுறான், இஸ்ரவேலின் ஜனங்களை பேசுறான். அசிங்கமா பேசுன உடனே தாவீதுக்கு செம்ம கோபம். எல்லாரையும் திரும்பி பார்க்கறான். ஒருத்தன் கூட சொர்ண வரல. எல்லாமே என்ன பண்றானுங்க, அப்படியே சாதாரணமா போறானுங்க. என்ன அவனை திட்டி எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி போறானுங்க. கேவலமா அவன் பேசுறான். இவனுங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட சொர்ணே வரல. அல்லேலூயா. உடனே தாவீது நின்று பார்க்கறான். புஷ்பலியம்மா நின்று தாவீது பார்க்குறான். கேட்குறான், ஏன் இப்படி பேசினுக்கிறான், எல்லாம் கம்முனுக்குறீங்களே அப்படின்னு கேட்குறான். நான் நல்லா தானே உட்காந்துக்கிறேன், நீ கேட்குறேன், நீ நல்லா தான் உட்காந்துக்கிறேன், நான் பார்க்கல. அதில் வர பஞ்சாயத்து பக்கத்தில் ஆளை கூப்பிடுறேன், நான் இங்கே பேர் சொல்லட்டும் பாரு அப்படி இப்படி நீ தியானத்தில் இருக்கிறன்னு நான் கண்டுபிடிச்சிக்குவேன். அது அப்படி போனேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு. இதில் வர பஞ்சாயத்துக்கு நான் தூங்குனேன், நான் என் பேர் சொல்கிறாரு பாரு பக்கத்தில். ஏன்னா நீ தூங்குறத வந்து பார்த்துட்டு
பார்த்துட்டு அவங்க தீண்டி விட்டா நீ சண்டைக்கு வரும்னு தெரியும். அதெல்லாம் ஒன்று சேர்ந்தாம கம்முனுக்குறாங்க. நீ போய் நானும் தூங்கினேன். இதெல்லாம் நான் விளக்க வேண்டியதாக இருக்குது பேர் தோத்துறோம். அல்லேலூயா. நடந்த விஷயத்தை கவனிங்க. தாவீது இங்க வந்து நின்ன உடனே இப்போ அசிங்கமா பேசுறான் அவன், இந்த கோலியாத்து. உடனே தாவீது என்ன பண்றான், ஓடுறான், ஓடி போய் இப்படி பேசிட்டு இருக்கிறான். இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த டுபா கோரி ஏமாத்துறோம். இருக்கிறீங்களா இல்லையா? கோவம் வரணுமா வரக்கூடாதா? அபிஷேகம் பெற்றவனுக்கு கட்டாயம் கோவம் வரும். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவனுக்கு தெருவில் போய் நின்று சண்டை போட மாட்டான். ஹலோ, அபிஷேகம் பெற்றவன் அனாவசியமா யாருக்கிட்டையும் போய் வம்புக்கு நிற்க மாட்டான். ஆனா என் தேவனை யார் தூசிக்கிறானோ அவனை சும்மா விட மாட்டான். தாவீது கேட்கிறான், என் தேவனை தூசிக்கிற இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் ஏமாத்துறோம். இவங்களோட சண்டை போறதுக்கு எவனுமே இல்லையா? நீங்க, நான் போறேன். அல்லேலூயா. நான் போறேன். டேய் நீ எப்படி போவ? உடனே அண்ணங்க சொல்றானுங்க. அல்லேலூயா. சம்கார் சொல்றான் கூப்பிட்டு, டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எவ்வளவு துணிச்சல் உள்ளன்னு தெரியும். இருக்குங்களா இல்லையா? எவ்வளவு துணிச்சல் உள்ளன்னு தெரியும். அதனால என்ன பண்ணு, அந்த ஆட்டை எங்க விட்டு வந்துட்ட, ஆடு மேய்க்கு போடா அப்படின்றான். டே அதெல்லாம் எனக்கு தெரியும்டான்னு சொல்லிட்டு அண்ணன் விட்டு இவன் தூரமாக வர்றான். ஓடி போய் அடுத்தவங்கிட்ட கேட்குறான், இந்த கோலியாத்தை கூட நான் போய் சண்டை போடணும். அவன் சொல்கிறான், டே அவன் சாதாரண ஆள் இல்லைடா, அவன் பயங்கரமான பலசாலிடா, எங்களாலேயும் அவங்ககிட்ட மோத முடியல, நீ எங்கடா போ சின்ன பையன். என் தேவனை தூசிச்சுட்டான், என் தேவனை நிந்தனையா பேசிட்டான். எந்த மைக்குப்பா அது? ஆன்லையமாகுது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. உடனே தாவீத சவுல் கிட்ட கொண்டு போறாங்க. சவுல் கிட்ட போய் சொல்றான், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் நம்ம ஆண்டவரை நிந்திக்கிறான், நான் அவங்க கூட சண்டை போடுறேன். உடனே சவுல் சொல்றான், இதை எத்தனையோ முறை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அங்க பாருங்க என்ன தெரியுமா? சவுல், சரி நீ நம்புற காரியம் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய கோலியாத்தை சின்ன தாவீது கொண்டு போட்டான். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவன் மேல வச்ச அபிஷேகம். ஏன்னா கர்த்தர் மேல அவன் நம்பிக்கை வச்சதுனால அந்த நம்பிக்கை கர்த்தர் வீண் போகாதபடி அவன் நம்பினதை கர்த்தர் அவன் கையில் வாக்கி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ணாளுக்கு ஒரே வேதனை, அண்ணாளுக்கு ஒரே வேதனை. எல்கானாவை எத்தனையோ முறை நம்பி பார்த்துட்டா. எல்கானா வந்து அந்த பெண்ணினாளுக்கு தான் பிள்ளையை கொடுக்குறானே தவிர எனக்கு அவனால் பிள்ளையை கொடுக்க முடியல. ஆனால் அது என் புருஷனால் கூட இது நடக்காது, ஆனால் என் தேவனால் தான் இது நடக்கும் என்று சொல்லி அண்ணாள் நம்பினார். அவன் நம்பினது கர்த்தர் அவர் கையில் வாய்க்க பண்ணினார். அதனால்தான் அவ வந்து ஒரு சாமுவேலை பெற்றெடுத்தான். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை அங்கலாய்ப்பு, எத்தனை விதமான சோகங்கள், எத்தனை விதமான பாடுகள் நமக்கு இருந்தாலும், ஆகாரம் போல நீ தூர போனாலும் கூட, நீ அந்நியவளா இருந்தாலும் கூட, கர்த்தர் ஓ மேல வச்சிருக்கு கிருபை பெருசு. ஆகாரின் அழுகுரலை கேட்டவர் இன்னைக்கு உன் குரலை கேட்க காத்துட்டு இருக்கிறார். அவன் நீ நம்புறது அவரால் உனக்கு வாய்க்கும். இதை தான் தாவீது சொல்றாரு ஆத்துமாவை பார்த்து, ஆத்துமாவே நீ என்ன பண்ணாத, இனிமேல் துள்ளாத, ஏன்னா நீ அதிகாரம் வந்துச்சு. இப்ப தாவீது அதை தான் சொல்றாரு, அதிகாரம் இருக்குது கையில. ராஜா இந்த சூழ்நிலையில உனக்கு எதிராக இவங்க எல்லாம் எழுப்பி வராங்க, எல்லாரும் எழுப்பி வராங்க, உங்ககிட்ட என்ன குறைவா இருக்குது? எல்லாமே இருக்குது தாவீது கிட்ட. அப்போ ஆத்மாக்குள்ள ஒரு கொதிப்பு அப்படியே எழும்புது. உடனே அந்த ஆத்மா விட்டு சரீரம் பிரிஞ்சு வெளியே வந்து சொல்லுது, ஆத்மாவே நீ என்ன பண்ணு, அமர்ந்துரு. அல்லேலூயா. நீ தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நீ நம்புறது அவரால் வரும். அல்லேலூயா. நீ எழும்பிடாத. ஆத்துமா அப்படியே கொதிச்சு எழும்பிட்டா என்ன பண்றத நல்லா கவனிங்க. சீமை ஊருக்கு போறாரு தாவீது. ஏன்னா ஒரு பக்கம் சவுல் துரத்திட்டு வர்றாரு, இன்னொரு பக்கம் பையன் அப்சலோம் துரத்திட்டு வராங்க. அதனால இவர் தப்பிச்சு போய் என்ன பண்றாரு, சீமையில ஒரு இதுல போயிட்டு மறைந்திருக்கலாம்னு சொல்லி அந்த பகுதிக்கு போறாரு. அங்க போகும்போது சீமை ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்து எழும்பி வந்து அசிங்கமா திட்டுறான் தாவீத. ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? இப்ப அசிங்கமா திட்டும் போது கூட இருக்கணும்னு சொல்றாங்க. தாவீதை பார்த்து, ஆண்டவனே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த செத்த நாய் பின்னாடி நாய் கத்தின்னு வருது, நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, போய் அதை அப்படி கீச்சு போட்டுறான் அப்படின்றான். அல்லேலூயா. உடனே தாவீது சொல்றாரு, என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, நீங்க ஏன் பதறீங்க, நீங்க ஏன் இது பண்றீங்க? ஒருவேளை கர்த்தர் இந்த வழியா தாவீது வருவான்,
அவனுக்கு எல்லா அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் இந்த அதிகாரத்தையும் வல்லமையும் பயன்படுத்துறானா இல்ல அவன் எனக்கு பயந்து நடக்கிறானான்னு பாக்குறதுக்காக கர்த்தர் ஒரு வேளை இதை செஞ்சிருப்பாரு. அதனால நீங்க சைலண்டா இருக்கும். உங்களுக்கு என்ன வந்துச்சு, நீங்க கம்முனுங்க, அவன் எதனா பேசின்னு போட்டா அப்படி சொல்லி பேசுறான், அவன் கல்லை கட்டி தீ கட்டிக்கிறான். தாவீது அப்படியே மறைத்து கொண்டு அவரை இட்டுன்னு போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க பிரியமான தேவ பிள்ளைகளை. என்ன நடந்துச்சு தெரியுமா? தாவீது வாயை திறக்கல. அவன் அசிங்க அசிங்கமா திட்டி கல்லெல்லாம் தூக்கி அடிக்கிறான். ஏன்னு சொன்னா அவன் சவுலுடைய சொந்தக்காரன். யாரு? அல்லேலூயா. சொந்தக்காரங்க சில நேரங்களில் கோவம் வருது இல்லை? எப்படி அவர் இதை பண்ணலாம், எப்படி அதை அவர் செய்யலாம், அவர் ஏன் இதை பண்ணக்கூடாது, ஏன் அவர் போய் பேசக்கூடாது, ஏன் அவர் போய் நிற்கக்கூடாது, ஏன் அவர் போய். ஆனால் உனக்கு சூடு சொன்னலாம் இருக்கலாம், பாஸ்டர் சூடு சொன்னே இருக்கக்கூடாது. இருக்கிறியா இல்லையா? பாஸ்டர் தான் வெக்கம் கட்டு போகணும். எங்கே போனாலும் நீங்களும் அப்படியே கொம்புல அப்படியே தேன் குடிச்சுங்க. அல்லேலூயா. யாரு சொல்றாரு, யாரு சொல்றாரு? நீங்களாம் தேடாத, மனசாட்சி கிட்ட உங்ககிட்ட பேசினுக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? எந்த அளவுக்கு நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நீ நம்புகிற காரியத்தை உனக்கு வாக்கிய செய்வார். இங்க ஆத்துமாவை பார்த்து சொல்றாரு, என்ன தெரியுமா தாவீது, நீ கொதிக்காத, நீ சைலண்டா இரு, நீ நம்புறது அவரால் வரும். அதே போல தாவீது இந்த ஆத்துமாவை அமர பண்ணிட்டு இப்ப என்ன பண்றாருன்னா, போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு அதே வழியா திரும்பி வராரு. எவன் தூசிச்சானோ, எவன் திட்டினானோ, எவன் கல்ல கட்டியெல்லாம் வாரி அடிச்சானோ அவனே வந்து காலில் வந்து, ராஜாவே என்ன மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு தெரியாம, உங்களை அறியாம, உங்களை புரிஞ்சுக்காம நான் பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி தாவீது காலில் விழுந்தான். இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. இப்படி தாவீது மறைந்திருக்கும் போது பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்க. உடனே அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அனுப்பி நாபால் இடத்துல போய் இந்த மாதிரி ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது நிறைய நன்மைகளை செஞ்ச தாவீதுடைய வேலைக்காரங்க வந்திருக்கிறாங்க. தாவீது இங்க வந்து தங்கி இருக்கிறாராம், அதனால அவர் உணவு கேட்டு அமைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆடு மேய்க்கிறவர்கள் நாபால் கிட்ட சொல்லும் போது நாபால் சொன்னா, தாவீது யாரு, அவனுக்கு யார் நான் கொடுக்கணும், நான் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாபால் வந்து ஒரு கொச்சையா கேவலமா பேசினானா. அல்லேலூயா. இந்த செய்திய தாவீது இடத்துல வந்து சொல்லும்போது தாவீது படைகள் எல்லாம் திருட்டிட்டு போய் நாபாலை கொன்னு அங்க இருக்கிற எல்லா ஆகாரத்தையும் எடுத்துட்டு வரணும்னு சொல்லி கிளம்பும் போது நாபாலுடைய மனைவியா இருந்து அபிகாயில் எழும்பினாலாம். அல்லேலூயா. அபிகாயில் எழும்பி அந்த வேலைக்காரங்களை, அவன் ஆடுகளை மேய்க்கிற வேலைக்காரங்களை கூப்பிட்டு தாவீது யாருன்னு கேட்டு விசாரிக்கிறா. இந்த மாதிரி அவர் ராஜா, இஸ்ரவேலின் மேல ராஜாவா இருக்கிறாரு, அவர் நாங்க அங்க போய் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தோம், அவங்க வந்து எங்களுக்கு எந்த தீமையும் விளைவிக்கல, எங்களுக்கு நன்மையா இருந்தாங்க, இப்போ அவங்க வந்து இங்க வந்திருக்கிறாங்களாம், பசியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புனாங்க. அதை நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சொன்னா ஆண்டவர் இது பண்ணலாம். அவன் வந்து நாபால் என்ற பேருக்கு ஏற்ற மாதிரி அவன் நாயாகிறான், அதனால அவன் பேச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், நிறைய திராட்சை ரசத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு, திராட்சை கொலைகளை எடுத்துக்கிட்டு, உணவெல்லாம் எடுத்துட்டு கழுதை மேல சேனை வச்சு போறா. அல்லேலூயா. யாரு? அபிகாயில். போன உடனே தாவீது சேனையோடு ராணுவத்தோடு வராரு. பார்த்த உடனே அந்த கழுதையை விட்டு இறங்கி ஓடி போய் தாவீது காலில் விழுறா. விழுந்து, ஆண்டவனே தயவு செஞ்சு உங்க கோபத்தை நீங்க தனித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. என் வீட்டுக்காரனுடைய பெயர் நாபால், வயசானவன், அவன் அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி அவன் நாய் குணம், அதனால அவனுடைய பேச்செல்லாம் கேட்காதீங்க, நான் உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கிற இந்த உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணாதீங்க, அவன் மேல கோவப்படாதீங்க, கர்த்தர் அவனுக்கு ஏற்ற பலனை தருவார். யாருக்கு? யாருக்கு அது? யாருக்கு? யாருக்கு அது? யார் சொல்றது? யாருக்காக சொல்றா? ஒண்ணுக்காக வருதா பாரு. புருஷனுக்காக அந்த வார்த்தையை சொல்றா. அல்லேலூயா. புருஷன் அவன் எப்படி இருக்கானோ அவன் அப்படியேதான், அவனுக்கு கர்த்தர் என்ன பண்ண, நல்ல கூலி கொடுப்பாரு, நீங்க போவாதீங்க அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. அதே போல 10 நாள் போகுது. 10 நாள் நோய்வாய்ப்பட்டு நாபால் செத்து போறான். அந்த அபிகாயில் தாவீதுக்கு மனைவியாகிறாள். ஹலோ, இருக்கிறீங்களா? எப்பவுமே என்னன்னு சொன்னா, நம்ம ஆத்துமாவை நம்ம கர்த்தருடைய சமூகத்துல எந்த அளவுக்கு அமர பண்ணுகிறோமோ நம்ம நம்புகிறது எல்லாம் கர்த்தரால் வரும். அவசரப்படக்கூடாது, ஓடக்கூடாது, எதுலையுமே பதட்டப்படக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போம். நல்ல பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை தரங்க, எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே எழுந்திருங்கன்னா அந்த மூமெண்ட்டே இல்லை பாரு. எழுந்திருங்கன்னு சொன்னா மூமெண்ட்டுக்கு, அதாவது ஒரு 10 நிமிஷம் ஆகணும். அந்த 10 நிமிஷம் ஆன பிறகுதான் ஒரு அசைவே வருது. அதுக்கு முன்னாடி அந்த ஏந்துக்கணும் போது டக்குன்னு ஏந்துக்கிற அந்த இது கிடையாது.
நான் வந்து சொல்லணும், அடுத்தது வந்து வருஷம் வருஷம் ஊற்றணும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம், என் நம்பிக்கைக்கு உரியவரே. அல்லேலூயா. வாயை திறக்க மாட்டீங்களே. காணிக்கை எடுத்துடலாமா? அப்படியே காணிக்கை எடுத்துடலாமா? காணிக்கை பாடல் அப்படியே பாடுவோம். வா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிற மாதிரி தெரியலையே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், நல்லவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், நல்லவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. இன்னும் கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோய் எல்ரோய், என்னை கண்டீரே நன்றியா. எல்ரோய் எல்ரோய், என்னை கண்டீரே நன்றியா. நீர் என்னை கண்டீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால
ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனை உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, நம்புகிறது அவராலே வரும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாள் நீர் வாக்கு பண்ணினது போலவே ஆண்டவரே, நம்புகிறது எல்லாம் கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எதை நம்பி வந்திருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் தேவனே நீரே வாய்க்க பண்ண போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவருடைய கிருபையின் கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் திருக்கரத்துல தாழ்த்துகிறோம். விசேஷமா இந்த நாளில ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்ட என்னை எங்களையும் கர்த்தர் நீர் ஆட்கொண்டு ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. இந்த பந்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே